வேளாங்கண்ணில நான் இருக்கிறது வேளாங்கண்ணி ஆலயத்தின் முன்னாடி. வேளாங்கண்ணி ஆலயம்னா மேரிமாதா ஆலயம் முன்னாடி தான் நிக்கணும். நீ ஏன் சிவன் கோயில் முன்னாடி நிக்கிறேன்னு கேக்குறீங்களா? இதுதான் உண்மையான வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி அப்படிங்கிறவங்க மேரிமாதா கிடையாது. அதோட வரலாறு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சொல்றேன். அந்த வேளாங்கண்ணி அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து வேளாங்கண்ணி கிடையாது, வேலனக்கண்ணி அப்படிங்கறது அதோட உண்மையான சொல். வேலனக்கண்ணி அப்படின்னா வேலை போன்ற அழகான கண்ணினை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து மேரிமாதா பத்தி பாடல. 7ஆம் நூற்றாண்டுல தேவாரம் எழுதின ஞானசம்பந்தர் அழகா அந்த தேவார பாடல்கள்ல வேலனக்கண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காரு, சேலனக்கண்ணின்னு சொல்லியிருக்காரு. வேல் போன்ற அழகான கண்களை உடைய அம்பிகையே அப்படின்னு வந்து அது பாடியிருக்காரு. சம்பந்தரால பாடல் பெற்ற இந்த கோவில் வந்து வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு ரொம்ப பக்கத்திலையும் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்துக்கு ஒட்டியும் அமைஞ்சிருக்கு. பெரியநாயகி உடனுரை வெள்ளிங்கிரீஸ்வரர் அப்படிங்கறது அதோட பெயர். இந்த சிவனை பற்றியும் இந்த அம்மனை பற்றி பாடும்போதுதான் வேலனக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. அந்த வேலனக்கண்ணி தான் வேளாங்கண்ணியா வந்து மறிவு இருக்கு. இந்த வேளாங்கண்ணி நாகூர் பக்கத்துல நிறைய சிவாலயங்கள் இருக்கு. டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் வந்து நிறைய அழிச்சிருக்காங்க. அதுல தப்பி பிழைத்த ஒரு சில ஆலயங்கள்ல இது இப்ப புனரமைப்பு வருது இந்த கோயில். இது அதெல்லாம் கிடையாது. வேளாங்கண்ணினா வேலனக்கண்ணி ஒத்துக்கிறோம், அந்த வேலனக்கண்ணி மேரிமாதா தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான ஆதாரங்களை நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம்.